ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவைச்சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பொதுமக்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் பணத்தை கொண்டு போகிறது, அதேமாரி ஆன்லைன் டிரான்சாக்ஷன், இது எல்லாமே உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது தமிழகத்தில் தேர்தலுக்கான ஒரு தேதியை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நிறையா அப்டேட்ஸை கொடுத்துட்டு வராங்க. அந்த வகையில் தேர்தலுக்கான தேதியை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதன் காரணமாக தேர்தலுடைய நடத்தை விதிகள் எல்லாமே அமலுக்கு வந்துருச்சுங்க. ஸோ இதில் பொதுமக்களுக்கு முக்கியமான இன்ஃபர்மேஷன், பணத்தை கொண்டு போகிறது, அது எல்லாமே அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். தேர்தல் களத்தில் போட்டியிடும் அரசியல் கட்சியை சார்ந்த வேட்பாளர்கள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் சமமான சூழலை உருவாக்கி தர வேண்டும் என்ற நோக்கில் வேட்பாளர்களின் தேர்தல் செலவினங்கள் உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டு வருகிறது. அதிலையுமே அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பொதுமக்கள் புகார் தெரிவிப்பதற்கு வசதியாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட தேர்தல் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டு பொதுமக்கள் அளிக்கும் புகார் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட தேர்தல் நடத்தை விதிகள் அனைத்து தரப்பினராலும் முழுமையாக பின்பற்றப்படுகிறதா என்று மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் கண்காணித்து வருகிறார்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இதில் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது பொதுமக்கள், அரசியல் கட்சியினர், வேட்பாளர்கள் மற்றும் வியாபாரிகள் ரொக்கம் எடுத்து செல்லும்போது அவை எப்படி பெறப்பட்டது, எதற்காக எடுத்து செல்லப்படுகிறது என்பதற்கான ஆவணங்கள் பார்த்தா அல்லது அதற்கான காரணங்கள் எழுத்து மூலம் சமர்ப்பித்தால் இத்தொகை வாக்காளர்களுக்கு விநியோகிப்பதற்கு எடுத்து செல்லப்படும் தொகை இல்லை என்று தணிக்கை அதிகாரிகள் முடிவு செய்வார்கள். பின்பு அத்தொகை உடனடியாக உரியவரிடம் திரும்ப வழங்கப்படும், பறிமுதல் செய்யப்பட மாட்டாது. இது குறித்து முறையீடு ஏதேனும் இருப்பின் மாவட்ட குறைதீர்வு குழுவும் இருக்காங்க பாருங்க, டிஸ்ட்ரிக்ட் கிரீவன்ஸ் கமிட்டி, அவங்க கிட்ட முறையீடு செய்து நிவர்த்தி செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது இப்போ எல்லாருமே 50,000 ரூபாய்க்குள்ளே தான் எடுத்துகிட்டு போகணுங்க. 50,000 ரூபாய்க்கு மேலே எடுத்துகிட்டு போய் சம்மந்தப்பட்ட தேர்தல் ஆணையம் உங்கள் பணத்தை பறிமுதல் செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கான எவிடன்ஸ் கட்டாயமாக நீங்கள் தெரிவிக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கான பணத்தை வாங்கிப்போம், பறிமுதல் செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்கள் பணத்தை ஒரு வேளை வாங்கிடுறாங்க அப்படின்னா எழுத்துப்பூர்வமாக நீங்கள் கடிதம் கொடுங்க. இந்த பணம் தேர்தல் சம்பந்தப்பட்ட பணம் இல்லை, என்னுடைய சொந்த பணம், நான் இதுக்காக எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ற மாரி நீங்கள் உங்களுடைய கைப்பட ஒரு லெட்டர் மூலமாக எழுதி அனுப்புறீங்க அப்படின்னா உங்கள் பணம் திரும்ப கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை அப்படியும் பணம் தரல அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கிரீவன்ஸ் கமிட்டி இருக்குது, அங்கே போயிட்டு முறையீடு செஞ்சு உங்களுக்கான பணத்தை பெற்றுக்கலாம் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதேமாரி மருத்துவ அவசரம் போன்ற காரணங்களுக்காக கொண்டு செல்லப்படும் பணத்திற்கு ஆவணங்களை காட்டினால் உடனே திருப்பி தரப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது எமர்ஜென்சிக்காக, மருத்துவம் போன்ற எமர்ஜென்சிக்காக பணத்தை கொண்டு போகிறீங்க அப்படின்னா அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் அதெல்லாம் காமிச்சாவே போதுமானது, பணத்தை நாங்கள் திரும்ப கொடுத்துருவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பறிமுதல் செய்யப்பட்ட தொகையை திரும்ப பெறுவது எப்படி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பணம் எதற்கு எடுத்து செல்லப்படுகிறது என எழுத்துப்பூர்வ உறுதிமொழி அளித்தால் பறிமுதல் செய்யப்பட்ட தொகையை திரும்ப ஒப்படைக்கப்படும். பணம் வாக்காளர்களுக்கு வழங்குவதற்கானது இல்லை என அதிகாரிகள் உறுதி செய்துவிட்டு வழங்கிவிடுவார்கள் என தலைமை தேர்தல் அதிகாரி பார்த்தா விளக்கம் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் மூலமாக நீங்கள் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க. பெரிய அளவிலான டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கண்காணிக்கப்படும். ஸோ 10 லட்ச ரூபாய்க்கு மேலே டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் கண்காணித்து அதன் மீது நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கூகுள் பே மூலம் அதிக பரிவர்த்தனைகள் நடைபெற்றால் கண்காணிக்கப்படும். அதிக டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, ஸோ நீங்கள் டிரான்சாக்ஷன் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 50 டிரான்சாக்ஷன், 100 டிரான்சாக்ஷன் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ்லாம் கண்காணிக்கப்படும் அப்படின்ற மாரி உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. அதேமாரி நீங்கள் 10 லட்சத்துக்கும் அதிகமான பண பரிவர்த்தனை பண்ணுறீங்க அப்படின்னா தகவல் தெரிவிக்க வங்கிகளுக்கு அறிவுறுத்திருக்காங்க. நீங்கள் ஒரு நபர் ஒரு அக்கௌண்ட்லேருந்து 10 லட்சத்துக்கு மேலே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸை தேர்தல் ஆணையத்துக்கு தெரிவிச்சிருவாங்க. அவங்க உங்களை விசாரணை பண்ணுவாங்க. அதனால் 10 லட்சத்துக்கு மேலே டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாமே பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்க அப்படின்றத உங்களுக்கு அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அரசியல் கட்சி வங்கி கணக்கிலிருந்து 1 லட்சத்துக்கும் அதிகமாக பரிவர்த்தனை நடந்தால் தேர்தல் அலுவலருக்கு தகவல் தர வேண்டும். வங்கிகளின் தினசரி வரவு செலவு கணக்கை தேர்தல் செலவு கண்காணிப்பு குழுவிடம் தெரிவிக்க வேண்டும்.
முகவர்கள், நிறுவனங்கள் வங்கிகளிலிருந்து பணம் எடுத்து செல்லும்போது உரிய ஆவணங்கள் வைத்திருப்பது அவசியம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாங்க இன்ஃபர்மேஷன். அதனால் பொதுமக்கள் வந்து ஆன்லைன் மூலமாக நீங்கள் அதிக டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். 10 லட்சத்துக்கு மேலே அனுப்புகிறீங்க அப்படின்னாலும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா எவிடன்ஸோட ரெடியாக இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கையில் பணம் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஏதாச்சும் எவிடன்ஸ் கொண்டு போங்க. அப்படி இல்லை அப்படின்னா லெட்டரை கையோடய வந்து கொண்டு போயிடுங்க. அதிகபட்ச பணம் எடுத்துகிட்டு போகிறவங்க ஒரு சேஃப்டிக்காக. ஸோ இதெல்லாமே மறக்காமல் கடைபிடிங்க. கண்டிப்பாக இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்க பொதுமக்களுக்கு. ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.